வணக்கம். சூப்பர் ஸ்டார், நமது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு 1996ஆம் ஆண்டு முதல்வர் பதவி அவர் காலடியில் கிடந்தது. நாற்காலி தன்னால் தேடி வந்தது. 96இல் கிரீடம் அவர்களுக்கு தானாக தேடி வந்தது. பட்டம், பதவி இதெல்லாம் எங்கள் தலைவருக்கு அப்பாற்பட்டு. முதலமைச்சர் பதவிக்கும் அவருக்கு பிரதமர் பதவி கொடுத்தாலும் பத்தாது. அதற்கும் மேலாக மனித புனிதர், மனித கடவுளாக அவர் பெயரெடுத்து வைத்திருக்கிறார். ஏன் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் அவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்திலே இவருடைய உருவத்தை சிலையாக வடிவமைத்து அதற்கு அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாலாபிஷேகம், தேனபிஷேகம் என்று அவரை கடவுள் ஸ்தானத்திற்கு அவர்களை கொண்டு போய்விட்டார்கள். ஆகையால் சூப்பர் ஸ்டாரை பற்றி அவதூறாக பேசுவதோ, அவருடைய நண்பர்களை அவர் போய் சந்தித்து பேசுகிறார். இதையெல்லாம் ஒரு கற்பனை செய்து அவர் அப்படி சொல்லியிருப்பார், அவர் இப்படி சொல்லியிருப்பார் என்று தேவையில்லாத கற்பனைகள் வேண்டாம். கற்பனைகளுக்கு யாரும் இடம் கொடுக்க வேண்டாம். சூப்பர் ஸ்டார் தலைவர் தான். அவர் இமாலய சூப்பர் ஸ்டார். அவரை தொடுவதற்கோ, தொட்டு பார்ப்பதற்கோ, அவரை தட்டி பார்ப்பதற்கோ, அவரிடம் தவறாக பேசுவதற்கோ யாருக்கும் யோகிதம் கிடையாது என்பதுதான் உண்மையான சம்பவம். ஆகையால் சூப்பர் ஸ்டாரை யாரும் தொட வேண்டாம். அவர் எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்டவர். எல்லா மக்களுக்கும் அவர் ஒரு மனித புனிதராகவும் மனித நேயராகவும் இருக்கிறார். ஆகையால் எங்கள் தலைவரை பற்றி தவறாக பேசுவதும், தேவையில்லாத சிந்திப்பதும், கற்பனை கொள்வதும் விட்டுவிடுங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க சூப்பர் ஸ்டார். என்றும் சூப்பர் ஸ்டார், இதிலும் சூப்பர் ஸ்டார், எப்பவும் சூப்பர் ஸ்டார். அன்பு தலைவன் ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம், வடசென்னை மாவட்டம், ராயவரம் பகுதி, மாசிலாமணி. நன்றி, வணக்கம்.